மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து நமது மயில் டிவி சேனலுக்கு ஆதரவளித்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை நயன்தாரா. அவங்களுக்கும் நடிகர் தனுஷிற்கும் ஏற்பட்ட ஒரு சிறு விவாதம். அதனால் நடிகை நயன்தாரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு 3 பக்க லெட்ரு ஒன்று இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக கிளம்பியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவரியாக பார்ப்போம் வாங்க. நடிகை நயன்தாரா சிறு வயது முதல் கதாநாயகியாக வளர்ந்தது வரை உள்ள சம்பவங்களை தொகுத்து ஒரு ஆவணப்படம் ஒன்று தயாராகி வருது. இந்த ஆவணப்படம் நயன்தாரா பியாண்ட் தி ஃபெரி டெல் அப்படிங்கிற இந்த ஆவணப்படம் வருகிற 18ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது. இந்த ஆவணப்படத்துக்கு ஒரு சில காட்சிகள் அவங்களுக்கு சினிமா துறையிலேருந்து ஒரு சில காட்சி அவங்க நடித்த சினிமாக்கள்லேருந்து ஒவ்வொரு சீன்களை அந்த படத்தில் இது பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி ரெடி பண்ணையில் தனுஷோடைய தயாரிப்பில் வெளிவந்த படத்துலேருந்து ஒரு சில காட்சிகளை அவங்க ஒரு 2 வருஷமாக தனுஷ்கிட்ட கேட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு தனுஷ் மறுப்பு தெரிவித்ததுனால அந்த ஆவணப்படத்தில் அந்த காட்சிகளை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு விக்னேஷ் சிவன் இவருடைய நயன்தாராவோடைய கணவரும் நயன்தாராவும் ரொம்ப நாளாக கேட்டிருந்துருக்காங்க. இது மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. தனுஷால் அந்த சீன் மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தில் உள்ள சீனை இவங்க கேட்டு நடிகர் தனுஷ் தர மறுத்ததுனால மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான நடிகை நயன்தாரா அவங்க வெளிப்படையாக தனது மனக்குமரலை அவருக்கு ஒரு லெட்டராக எழுதி அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் அப்பா உங்கள் அண்ணனை வச்சு சினிமா துறைக்கு நீங்கள் முன்னணி நடிகராக நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் சினிமா துறையில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் திரைத்துறைக்கு பல சாதனைகளை படைத்து இன்றைக்கி ஒரு முன்னணி கதாநாயகியாக வலம் வந்திருக்கேன். பல போட்டிகள் நிறைந்த இந்த சினிமா துறையில் தனி ஒரு ஆளாக சாதனை படைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் நான் இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கேன். இதில் எவ்வளோ சவால்களை சந்தித்து இன்றைக்கி ஒரு முன்னணி கதாநாயகியாக வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அவங்க மன வேதனையோடு கூறியிருக்காங்க. இவங்களுடைய அந்த ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிறத தன்னுடைய ரசிகர்களும் தன்னை சார்ந்து இருக்கிற சொந்தங்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற சமயத்தில் அந்த சீன் தராததுனால வெளியிடுறதுக்கு இந்த படத்தை வெளியிடுறதுக்கு ரொம்ப நாள் தள்ளி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தங்க ஒவ்வொரு சம்பவங்களையும் குறிப்பிடும் இந்த ஆவணப்படத்தில் படத்தின் சீன் இல்லாதது மிகுந்த மன வருத்தத்தை அடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி மொழியில் ஒரு வார்த்தையை தனுஷுக்கு சொல்லி அந்த வார்த்தையை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இனிமேலாவது இதை போன்று யாருக்கும் இந்த செயலை செய்ய வேண்டாம். செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி. நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபா கேட்டு இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அவர் 10 கோடி ரூபா கேட்குறதும் இவங்க அந்த படத்தோடைய சீனை கேட்குறதும் ரைட்டு, ஓகே. நீங்கள் நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் விற்கும் போது நீங்கள் லாபம் அடைவீங்க. அவர் உங்ககிட்ட ஒரு லாபத்தை எதிர்பார்க்காரு. நீங்களும் இந்த படத்தை வெளியிடும் போது ஒரு லாபத்தை எதிர்பார்க்கீங்கள். இதை பார்க்கும் பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்ன பயன்?